திமுக கூட்டணியிலே ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றாரு சண்முகம். நாங்கள் அந்த கூட்டணியிலே இல்லை என்கிறார் வீரபாண்டி. எதனால் இல்லைன்னு 2 பேரும் விளக்கம் தர முடியுமா? அசிங்கப்பட்டு போவாங்க 2 பேரும். ஏன்னா கம்யூனிஸ்டுடைய நிலைமையை நினைத்து வாயால் சிரிப்பதை வேதனைப்படுத்தும். ஒரு டிரான்ஸ்பரண்டா இதுதான் ரீசன் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய ஹிடன் அஜெண்டாக்கள் மாறி இருக்கிறது. இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க நல்லவங்களாயிருவாங்க. பாத்ரூம்ல இருக்கிறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. உழைப்பு எங்களுடையது, பிராண்ட் எங்களுடையது, முகம் எங்களுடையது, சின்ன மட்டும் தான் உங்களுக்கு. அது கூட எங்களுக்கு இருந்துச்சுன்னா நீ ஓடி இருக்க மாட்டீங்க. சண்முக பாசிக்கே வர்றேன், நாங்க இண்டிபெண்டன்ட் பார்ட்டிங்க, நாங்க யாருக்கும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னாரு. ஒரு மரியாதைக்காக வந்து கேட்டீங்க. அந்த மரியாதைக்கு கேட்கும்போது கூட எப்படிங்க நீங்க அப்படிலாம் போக முடியும்? நீங்க போறதுனா போங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லலாம்ல. ஆனா அப்படியே சொன்னார் தலைவர். உங்க சின்னத்துல போட்டிட்டு துரதிருஷ்டமான குறிப்பிடுறாங்க. யார் அது? இப்போ உங்க கூட்டணியில பயணிக்கிறவங்க யார் அது? துரை வைகோ. ஒரு சாதாரண நடிகரை பார்த்தால் தான் நான் சொல்றேன், அர்ப்பணிப்பான கட்சிங்கிறாங்க கம்யூனிஸ்ட், அம்பேத்கரையும் பேசுற கட்சிங்கிறாங்க விசிகா. பல்ட்டி அடிச்சுட்டு வந்தா கூட இவர்களை ஏற்றுக்கொள்ள ஏன் மக்கள் வந்து மறுத்திருக்கிறார்கள் வரலாற்று பூர்வமாக என்பதற்கான விடையை இந்த முடிவுகள். ஆராசா வந்து திருமாவளவன் விமர்சிச்சு பேசுறாரு. சமுதாய ரீதியா திமுக பாக்குதா? சரி, விமர்சிச்சா என்ன தப்பு? இல்ல ஒரு திராவிட கட்சி இப்படி பண்ணலாமா? Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி. சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலர் வீரபாண்டி அவர்கள் வந்து நாங்கள் திமுக கூட்டணி இல்லைன்றாங்க. அதே போல் சண்முகம் மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் சண்முகம் குறிப்பிடும்போது திமுக கூட்டணியே ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. தனித்து விடப்பட்டதா திமுக? ஃபஸ்ட் இந்த 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். திமுக சரி ஃபஸ்ட் இந்த பாயிண்ட் வந்துடும். திமுக தனித்து விடப்படணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தொண்டர்கள் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை இழக்கிறார்களோ, அதனுடைய உறுப்பினர்கள் என்றைக்கு நம்பிக்கை இழக்கிறார்களோ, அதனுடைய அனுதாபிகள் என்றைக்கு நம்பிக்கை இழக்கிறார்களோ அன்றைக்குத்தான் அது நடக்கும். வெற்றி வரும் போகும், அது நிலையாகாது. ஐயா அண்ணா வகுத்த கொள்கை மாறாது, என்றும் நிலையாக அப்படின்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். எனவே அதிகாரத்தில் இருந்தாலும் ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மானம் உயிரெனக் காப்போம், தமிழர் இனமானம் என்றுமே மதிப்போம் அப்படின்னு பேசியதாக தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜென்சி வரைக்கும் சரி, முன்னாள் அதிமுக அமைச்சர்களிலிருந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து எதிர்கட்சிக்கு வந்து இணைவது என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி இன்னைக்கு. இப்போ அடுத்து இவங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதனால் தனித்து விடப்படணும்னா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் போராளிகளும் வந்து கட்சியின் மீது நம்பிக்கை இழக்கும் போது தான் அதை நீங்கள் பேச முடியும். அது ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. தோல்விகளில் இருந்தே துவண்டு எழுந்து வந்த இயக்கம் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இவங்க 2 பேர் சொன்னதை பார்த்துக்குங்க. வீரபாண்டியன் சொன்னது கூட பேசலாம், அது அவர் ஒரு உரிமைன்னு. கூட்டணியே ஒன்றும் இல்லைன்னு இவர் சொல்கிறதுக்கு இவர் யார்? அப்படி ஒரு கூட்டணியே இல்லைன்னு. இப்போ நாம் வந்து டீசெண்டாக இந்தியா கூட்டணிலேருந்து வந்தோம். நம்ம அப்படி சொன்னால் என்ன எடுத்துக்குவாங்க? இந்தியா கூட்டணியே ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன எப்படி எடுத்துக்குவாங்க? தப்பாக தான் இருக்கும். நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே போய்ட்டு அப்போ நம்ம டீசெண்டாக சொன்னோம். நாங்கள் அந்த சொல்லப்போனால் அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் படைத்த தலைவர் எங்கள் தலைவர், அப்படி அந்த கூட்டணி உள்ள. ஆனாலும் நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை. காரணமும் தெளிவாக சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இல்லை. அந்த காங்கிரஸ் ஏற்படுத்திய காயம் வந்து எங்கள் தொண்டர்களை பாதிச்சிருக்குது, அதனால் இல்லை. திமுக கூட்டணினே ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சண்முகம். நாங்கள் அந்த கூட்டணியிலே இல்லை என்கிறார் வீரபாண்டியன். எதனால் இல்லைன்னு 2 பேரும் விளக்கம் தர முடியுமா? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சரின்னு வச்சுக்குவோம். எதனால் இந்த 2 பேரால் விளக்கம் தர முடியுமா? அசிங்கப்பட்டு போவாங்க 2 பேரும். ஏன்னா எதனால் அப்படின்னு விளக்கம் தர முடியாது. ஏன் அசிங்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ சண்முகத்தை எடுத்துக்குவோம். என்ன சொன்னார் அவர்? நடக்காத திமுக அதிமுக கூட்டணியை காரணம் காட்டினார். ரைட்டா? நடக்கல, அப்படி பேச்சுவார்த்தை நடக்கல சார். பேச்சுவார்த்தை நடக்கட்டும் சார். பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு ஒரு சபையில் நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க, 1000 விஷயம் பேசுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காரணம் ஆகிடாது. நான் ஒரு வாதத்துக்கு இப்போ அடுத்து வரேன், நான் அடுத்து சொல்ல அந்த பாயிண்ட் வேறு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. நடந்தே இருக்கட்டும், எப்படி அது நடந்துச்சு, அப்படி தான் பிளான் பண்ணாங்க, ஓகே. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க?
ஆளுநர் ஆட்சி வந்து விடக்கூடாது அதானே சொல்கிறீங்க தாவேகாவோட போகணுன்னு. நீங்கள் ஆளுநர் ஆட்சி வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ளோர் டெஸ்ட் நடத்திட்டீங்களா? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு ஃப்ளோர் டெஸ்ட்டு. 25 பேர் எக்ஸ்ட்ராவாக ஏடிஎம்லேருந்து வேறு ஓட்டு போட்டானா? இப்போ எது கூட்டணி வெளியே வாங்க. நீங்கள் எதுக்கு சார் போனீங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு? ஆளுநர் ஆட்சி இப்போ ஆளுநர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. போதுமான அளவு அவர்கிட்ட இப்போ நம்பர்ஸ் இருக்கா அவர்கிட்ட? ஆஸ் ஆஃப் நவ் இருக்கா இல்லையா? அகெயின் இதில் டெஸ்ட் வந்ததுன்னா ஃப்ளோர் டெஸ்ட் வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எதுக்கு அங்கே இருக்கீங்க? அப்போ நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதன் மீது குறைந்தபட்ச உண்மை கூட இல்லாத நேர்மையற்றவர் தான் சண்முகம். ஃபஸ்ட்டு வீரபாண்டி என்ன சொல்கிறாரு? கூட்டணிகள் இல்லைன்ற. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? கனி இருப்ப காய்க்க வந்துட்டுங்கிறாரு. இப்போ இல்லைன்ற. அதை சொல்ல முடியாது. கனி இருப்ப காய்க்க வந்துட்டு. கம்யூனிஸ்டுடைய நிலைமையை நினைத்து வாயால் சிரிப்பதை வேதனைப்படுகிறேன். கம்யூனிஸ்டுடைய நிலைமை ஒரு டிரான்ஸ்பரண்டாக இதுதான் ரீசன் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய ஹிடன் அஜெண்டாக்கள் மாறி இருக்கிறது. வேதனையான விஷயம் தானே. உங்களால் வெளிப்படையாக எதற்கு ஒரு கூட்டணிக்கு செல்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்ல தெரிந்த உங்களுக்கு இப்போ பிரச்சனை என்னன்னா, இதற்குத்தான் சென்றோம் என்று தாவேகாவுடைய கூட்டணிக்கு செல்லும்போது ஒரு காரணம் சொன்னீர்கள். அந்த நீங்கள் சென்றதற்கான நோக்கம் நிறைவேறிவிட்டது. உங்களை விட போதுமான அளவு எண்ணிக்கையை விஜய் பெற்று விட்டார். இப்போது நீங்கள் மீண்டும் அந்த இடத்தில் தொடர்வதற்கான நியாயமான காரணமே உங்களிடத்தில் இல்லை. எனவே நீங்கள் எதற்காக சென்றீர்கள் என்று சொன்னீர்களோ அதுவும் அடிபட்டு விட்டது. நாங்கள் இங்கேருந்து வெளியேறிட்டோம்னு சொல்றீங்க. ஒரு கூட்டணியிலிருந்து வெளியேறும் பொழுது அதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லணுமா இல்லையா? ஏதாவது ஒரு நியாயமான காரணம் உங்கள்கிட்ட இருக்கா? டிரான்ஸ்பரண்டாக காரணமே சொல்லாமல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு என்றால் யார் கனி யார் காய் என்று கூட தெளிவுபடுத்த முடியாத அளவுக்கு வேதனையான நிலையில் இருக்கும் கம்யூனிஸ்டுகளை பார்த்து மக்கள் வேதனைப்படுகிறார்கள். திமுக தனிச்சு விடப்பட்டிருக்கு. இவர்கள் பலகீனப்பட்டு நிற்கிறார்கள். அதிகாரத்தை நோக்கி நான்லாம் ஒரு காலகட்டத்தில் நல்லா தான் இருக்கிறாங்க. விசிகா வந்து போராள் நம்ம அம்பேத்கர் எல்லாம் பேசுது. முஸ்லீம் லீக் வந்து அந்த காலத்துலேருந்து காகிதம் மில்லத்துன்னு லப்பி அடிச்சுக்கிறாங்க. ஏன் இவங்களை மக்கள் பெருசாக அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் பல காலம் சிந்தித்த கேள்விகளுக்கான பதில் இந்த தேர்தல் முடிவில் தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க நல்லவங்களாயிருவாங்க சார். இல்லையே நான் அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி பயணித்தவங்க உங்களோட தான் பயணித்தாங்க. கிட்டத்தட்ட முஸ்லீம் லீக் வந்து அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, நான் ஏதாவது ஒன்று சொன்னேன், நான் நல்லவங்க கேட்டவங்க பற்றி இல்லை நல்லவங்க இல்லை, நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் இல்லை. பொதுவாக அந்த திமுக தொண்டர்கள் சொல்கிறது சமூக வலைதளத்தில் குறிப்பிடுறது வந்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி வரை ஒன்றா பயணித்தீங்க, அவங்க வெற்றிக்கு உங்களோட பங்கு இருக்குது, உங்களோட பங்கு இருக்குது வெற்றிக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ விமர்சிக்கிறீங்க பார்த்தீங்களா, கடுமையான விமர்சனங்கள் வருது பார்த்தீங்களா, அது எது எப்படி சார்? சார் நான் திரும்பவும் சொல்கிறேன், பாத்ரூமில் இருக்கிறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. யூ லீவ் இட். என் வாயிலிருந்து என்ன வருதோ அல்லது தலைமை கழகம் வந்து ஒரு கருத்தை சொல்லுது அப்படின்னா நம்ம அதுக்கான விளக்கம் நம்மகிட்ட இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்டது விமர்சனமே பண்ணலாம். நான் இப்போ வச்சதெல்லாம் கேள்வி தான் கேட்டேன். உங்கள்கிட்ட பதில் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம ஜஸ்ட் அப்படி பேசுவோம். உங்களை நான் இப்போ ஒரு கம்யூனிஸ்டுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக எடுத்துக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சண்முகம் என்னன்னு சொல்லிட்டு வெளியே போனார். ஆளுநர் ஆட்சி வந்து விடாது நான் போனேன்னார். 120க்கு 145க்கு மேலே அவருக்கு இப்போதைக்கு ஸ்ட்ரென்த். ஆஸ் ஆஃப் நோ அஃபிஷியல் ஸ்ட்ரென்த் வந்து 145 அவர் ஃப்ளோர் டெஸ்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ மீண்டும் அந்த கமிஷனை தொடரலாமா? ஆளுநர் ஆட்சி இப்போ நடக்குது. நீங்கள் போன நோக்கம் தானே. நீங்கள் மீண்டும் கூட்டணியில் தொடர்வதற்கான நியாயம் உங்கள்கிட்ட இருக்கா? இதையே நான் கேட்குறேன். நீங்கள் நின்று வெற்றி பெற்ற அப்போ நீங்கள் எங்களிடத்திலே இருந்து எங்கள் உழைப்பை பெற்று எங்கள் தலைமையிலான கூட்டணியில் பங்கெடுத்து எங்கள் தலைவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி எங்கள் தலைவர் முகத்தை பிராண்டாக காட்டி ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்பதையே பிரச்சார பாடல்களாக போட்டு நீங்கள் வெற்றி பெற்று விட்டு சென்ற உங்களை நாங்கள் கேள்வி கேட்பது சுயநலம். இப்போ ஜெயிச்சா உங்ககிட்ட போயிட்டா அவங்க தப்பானவங்களா அப்படிலாம் எங்களை கேட்குறீங்களே. உழைப்பு எங்களுடையது, பிராண்ட் எங்களுடையது, முகம் எங்களுடையது, சின்னம் மட்டும்தான் உங்களுது. அது கூட எங்களுக்கு இருந்துச்சுன்னா நீ ஓடி இருக்க மாட்டீங்க. சின்னம் மட்டும்தான் உங்களுது, மற்றபடி எல்லாமே எங்களுது தான். கேண்டிடேட் உங்களுது, சின்னம் உங்களுது, கேண்டிடேட் உங்களுது, மற்றபடி எல்லாமே எங்களுது. அப்போ இப்படி எல்லாமே இருக்கும்போது நீங்கள் யாரை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஆளுநர் ஆட்சி வந்துவிடும் போல தெரிகிறது. ஆளுநர் ஆட்சி வருவது என்பது பாஜகவின் ஆட்சிக்கு சமம், அதனால் நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தரலாம் என்று முடிவெடுக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கருத்து கேட்டபோது சண்முக பாஷைக்கே வர்றேன், நாங்கள் இண்டிபெண்டன்ட் பார்ட்டிங்க, நாங்கள் யாருக்கும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னாரு. அவர் பாஷைக்கே வர்றேன், ஒரு மரியாதைக்காக வந்து கேட்டீங்க. அந்த மரியாதைக்கு கேட்கும்போது கூட எப்படிங்க நீங்கள் அப்படிலாம் போக முடியும்? நீங்கள் போகிறதுனா போங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லலாம்ல. ஆனால் அப்படியே சொன்னார் தலைவர். எப்படி சொன்னார்? நீங்கள் போங்கன்னார், செய்யுங்க, அது தப்பு இல்லைன்னார். அப்படிப்பட்ட ஜென்டில்மேனை பார்த்தா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அந்த ஜென்டில்னஸ்ல ஒரு பாதி கால்வாசியாவது உங்களுக்கு இருந்துச்சா? எதுக்கு கூட்டணி விட்டு வெளியே போறோன்னே தெரியல.
அப்புறமா நான் இப்போ இன்னும் நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க அவங்க விட்டு கூட்டணி விட்டு வெளியே போயிட்டா அவங்க கெட்டவங்களா அப்படின்னு. கூட்டணியை விட்டு வெளியே போனவர்களுக்கு இதுதான் காரணம் என்று உலகத்துக்கே தெரியும். ஆனால் நான் இன்னும் அதை சொல்லவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள அவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்றதா சொல்றீங்க. நீங்க சொல்லதா சொல்ல சார். லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுடைய மன வருத்தத்தை கூட பதிய வைக்க கூடாது. நீங்க சொல்றது நியாயம் இல்லாது சார், அது அறம் இல்லை சார். நான் தான் சொல்றேனே, கட்சி எங்களுடையது, தொண்டர்கள் எங்களுடையது, வெறும் வேட்பாளரும் சின்னமும் மட்டும்தான் உங்களுது, மற்றது எல்லாமே எங்களுது தான். அப்படி இருக்கிறப்ப உங்க சின்னத்துல போட்டிட்டு துரதிருஷ்டமான குறிப்பிடுறாங்க. யார் அது? இப்போ உங்க கூட்டணியில பயணிக்கிறவங்க யார் அது? துரை வைகோ. திரும்ப இப்போ நான் அதை சொன்னா, இப்போ நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன். அதை சொன்னா நீ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு லாஸ்டா வந்து அப்போ உங்கள்கிட்ட இருந்தா உங்ககிட்ட தான் இருக்கணும், இல்லைன்னா நீங்க உங்களை கெட்டவன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்கள் நல்லா கேளுங்க, பிறரை குறை சொல்வதற்கும் வேதனையை பகிர்ந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருவரை குற்றவாளி ஆக்குவதற்கும் தனக்கு நடந்த அநீதியை வேதனையோடு பதிவு வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்க யாரும் குற்றவாளி ஆக்கல, யாரையும் குறை சொல்லல. எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியைத்தான் நாங்க வேதனையை வெளிப்படுத்துறோம். இதை கூட நீ பேசக்கூடாது அப்படின்னா அவ்வளவுக்கு செய்யணும்னு சொன்னா அதுக்கு பேர் அரசியலே கிடையாது. அப்புறம் நாளைக்கு அவன் முதுகுல குத்திக்கிட்டே இருப்பான், அவன் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பான். இது அதான் சொல்றேனே, வீரபாண்டியனும் சரி சண்முகமும் சரி, அடுத்து வருவோம் மற்றவங்களுக்குலாம், வீரபாண்டியனும் சரி சண்முகமும் சரி, நீங்க அவங்களை பார்த்தா நீங்க கேட்க வேண்டியது, கூட்டணியை விட்டு ஏன் விலகினீர்கள் அப்படிங்கிறது ஒரு தெளிவாக விளக்கம் கொடுங்க. இந்த புதுசா போய் ஒரு கூட்டணியில் ஏன் சேர்ந்தீங்கன்னு விளக்கம் கொடுங்க. கனி யாரு காய் யாருன்னு விளக்கம் கொடுங்க. இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாதுங்கிறார். கனி இருப்ப காய் கவர்ந்து இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. கனி யாருன்னு கேட்கணும், காய் யாருன்னு கேட்கணும். கவர்ந்தற்று அப்படின்னார்ல, அது யாரை கவர்ந்துச்சுன்னு கேட்கணும். இவரையா இவங்க தேசிய தலைமையா? இவரை வீரபாண்டியனை கவர்ந்துச்சா டி ராஜாவை கவர்ந்துச்சான்னு கேட்கணும். ஒரு சாதாரண நடிகரை பார்த்தால் தான் நான் சொல்றேனே, என்னப்பா ஒரு அர்ப்பணிப்பான கட்சிங்கிறாங்க கம்யூனிஸ்ட், அம்பேத்கரையும் பேசுற கட்சிங்கிறாங்க விசிகா, கைதமிழத்து பேரை சொல்லி கட்சி நடத்துறாங்க ஐஎம்எல். இத்தனை வருஷம் இருந்து இவங்களால மக்கள்கிட்ட போய் பெரிய அளவில் ரீச் ஆக முடியலையே ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு மீண்டும் சொல்றேன், திரும்ப விடை கிடைத்த தேர்தல் தான் இந்த தேர்தல். இவர்களை ஏன் மக்கள் புறக்கணிக்கிறார்கள்? இவர்கள் வந்து என்ன சொல்றது, பல்ட்டி அடிச்சுட்டு வந்தா கூட, குட்டிகரணம் போட்டு வந்தா கூட இவர்களை ஏற்றுக்கொள்ள ஏன் மக்கள் வந்து மறுத்திருக்கிறார்கள் வரலாற்று பூர்வமாக என்பதற்கான விடையை இந்த முடிவுகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கூட்டணி கட்சி விமர்சிக்கிறது இல்லை, எதிர்கட்சி விமர்சிப்பது கூட ஒரு சமுதாய ரீதியாக தான் பார்க்குறாங்களா திமுக? ஏன்னா காதர் மொய்தீனை விமர்சிக்க அப்துல்லா, அதுவும் தலைமை கழகத்தில் ப்ரெஸ் மீட்டு, ஆராசா வந்து திருமாவளவன் விமர்சிச்சு பேசுறாரு. சமுதாய ரீதியாக திமுக பார்க்குதா? சரி, அப்படி விமர்சிச்சா என்ன தப்பு? சும்மா தெரியாம கேட்க டவுட் இருக்கா? இல்லை ஒரு திராவிட கட்சி இப்படி பண்ணலாமா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே திராவிட நான் வந்து நம்ம ஜஸ்ட் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நான் கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு பார்வை இருக்கு சார். ஏன்னா பிரஸ் மீட் வந்து காதர் மொய்தீன் சார் விமர்சிக்க அப்துல்லா தான் இருக்காரா, வேற ஆளே இல்லையா? நான் கன்ஃபார்ம் பண்ணல, அப்படிதான் அதை செய்யறாங்க. அதான் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு உறுதிப்படுத்தல. ஸ்ட்ராட்டஜி இல்ல, நான் பொதுவா நம்மளுக்கு ஒரு எண்ண ஓட்டம் வருதுல சார். இல்ல நான் அப்படி உறுதிப்படுத்தல. ஒரு வாதத்துக்கு நீங்க கேட்கறதுக்கு ஆமான்னு வச்சுக்கோமே. இப்ப வந்து காதர் மொய்தீனை ஒரு துரைமுருகன் வந்து பிரஸ் மீட் பண்ணி பேசிட்டார். நான் உங்க பேச்சுக்கு வரேன். ஒரு துரைமுருகன் வந்து ஒரு பிரஸ் மீட், அவருக்கு அந்த உடல்நிலையில் இருக்கிறாராங்கிறது வேறு விஷயம். இல்லைனா அவர் ஆர்எஸ் பாரதி சார் பேசிட்டாருன்னு வைங்களேன். ஒரு இஸ்லாமியனை வந்து மதவெறி கொண்டு ஆர்எஸ் பாரதி பேசிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்களா? இன்னைக்கு செட்டப் என்னவா இருக்கு? நான் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை மழுங்கடித்து விட்டு அந்த இடத்தில் மதத்தையும் சாதியையும் வைத்து என் வாதம் மழுங்கடிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்தோடு ஒரு செயல்படுவது எப்படி தப்புன்னு? இதுல என்ன இருக்கு? உங்களை வந்து நீங்க வேற கோணத்தில் பார்க்கறது தான் தப்பு. சாதிய வன்மத்தோடு ஒரு தலைவர் பேசுறார், நீங்க திராவிடம் பேசுறீங்களே, சாதிய வன்மத்தோடு பேசலாமா? மத வன்மத்தோடு ஒருவர் பேசுகிறார். இப்போ வந்து ஆர்எஸ் பாரதி சார் பேசுறாரு, பேசும்போது அவங்களுக்குலாம் என்ன அந்த பயங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசுறாரு ஒரு வாதத்துக்கு. நீங்க அதை கண்டிக்கலாம். அந்த வாதத்துல அப்படி பேசல. நான் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள், இப்போ அப்துல்லா சார் தவிராம வேற யாரோ ஒருத்தர் வந்து முஸ்லீம் லீகை பத்தி பேசுறாங்கன்னு வைங்களேன், அங்க ரொம்ப ஈஸியா இதை மடமாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். கோர் சப்ஜெக்ட்ல இருந்து மேட்டர் டைவர்ட் ஆயிரும். ரொம்ப ஈஸியா எதுல மடமாற்றிடலாம் பாருங்க, இஸ்லாமியர்களை வந்து எவ்வளவு மட்டமா திமுக காரங்க பேசுறாங்க அப்படின்னு ஒரு கால். நான் வந்து ஜஸ்ட் நீங்க சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே சொல்றேன், ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க இருக்கட்டுமே அப்படின்னு வச்சுக்கிட்டே சொல்றேன். அதுதானான்றது உறுதி இல்லை, பட் அப்படியே வச்சுக்கிட்டாலும் நான் கேட்கக்கூடிய நியாயமான கேள்விகள் உங்கள்கிட்ட பதில் இருக்கா? நான் வைக்கக்கூடிய வாதங்களை வந்து மடைமாற்றி விட்டு அதற்கு பதிலாக அதுக்கு வந்து மதத்தினும் வந்து சாதி மேலேயும் வந்து ஒரு சாயம் பூசிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, இதற்கு இவரே பேசட்டும். இவர் பேசினால்தான் வாதங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்,
மாறாக அது வந்து திசை திருப்பப்படாது என்கின்ற எண்ணத்தில் ஒரு கட்சி செய்யலாம் இல்லையா? இல்ல சொந்த சமூகத்திலே சண்டை முட்டி விடுறாங்க, சிண்டு முட்டுறாங்க அப்படின்னு சொந்த பார்வர்டு. சமூகத்தில் சிண்டு இப்ப மூடுவாங்க. ஆர் ஆசா திருமாவளவன் Exactly. ரெண்டு இப்ப Exactly. பெரம்பூர்ல கூட ஒரு அடிதடி அளவுக்கு போச்சு. சொந்த சமூகத்தில் சிண்டு முடிவதாக இருந்தால் வைக்கக்கூடிய வாதங்கள் வன்முறையை தூண்டும் விதமாக இருக்கணும், அறிவுசார் வாதமா இருக்க முடியாது. வைக்கக்கூடிய வாதத்துக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? முஸ்லீம் லீக் இப்படித்தான் வந்து கேரளாவில் நடந்துச்சான்னு கேட்டாரு, அதுக்கு யாராவது பதில் சொன்னாங்களா? கேரளாவில் காகிதம் இல்லத்து அதுக்கு பதில்னு சொன்னவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, காகிதம் இல்லத்து என்னமோ வந்து கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து என்னமோ வந்து அதிகார பசியோட தான் இருந்தாருங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டாங்க. அந்த வரலாற்று அதுக்கு ஆதாரமே இல்லை. அவர் அப்துல்லா சார் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டுக்கு ரிப்ளை இருந்துச்சா? நீங்க சொல்றது சிண்டு முடிவதாக எப்போது ஆகும்? ஒரு முஸ்லீமை அழைத்து பாஜகவில் சேர்த்து வைத்துக் கொண்டு முஸ்லீம்களையே திட்டுறான். முஸ்லீம்களுக்கு வந்து தேசப்பற்று இல்லை, முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிகளாக இருக்கிற முஸ்லீமே திட்டுறான். இதுதான் சிண்டு முடிவது, ஒரு மதத்தை வைத்து இன்னொரு மதத்தை பேசுவது. அந்த உதாரணம் அங்கதான் பொருந்தும். புரியுதுங்களா? ஒரு சாதிய கட்சியில வந்து ஒரு தலித்தை அமர வைத்து விட்டு அந்த தலித் வந்து தன்னுடைய சக தலித்துகளை வந்து ஏசி பேசுறான்னு வைங்க, அதுதான் தப்பு. இந்த இடத்தில் அறிவுசார் வாதங்களை வைக்கிறார். பக்ரீத்துக்கு நீங்க வந்து என்ன முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறார். அது முஸ்லீம் சமூகத்திற்கு நீங்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பிற்கு அழகா என்று எழுப்பக்கூடிய அறிவுசார் வாதங்கள் எப்படி சிண்டு முடிவதாக ஆகும்? சிண்டு முடிவதுனா நீங்க பிஜேபியில போய் பார்க்கலாம். அதை ஒரு முஸ்லீமை வைத்து ஒரு முஸ்லீமுக்கு எதிராக ஷெசாத் புனேவாலாவை வைத்து முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்தை வந்து தேசிய அளவில் பேச வைப்பாங்க. ஷெசாத் புனேவாலாவே அட்டன் பண்ணுவார் ஒரு முஸ்லீம். அவர் ஆனால் அந்த முஸ்லீம் என்ன பண்ணுவார், முஸ்லீம்களை எதிர்த்து பிஜேபியில் வச்சு பேசுவார். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் சின்ன முடிதலாக எடுத்துக்க முடியுமே தவிர, இப்போது வரைக்கும் முஸ்லீம் லீகினுடைய விஷயங்களுக்கு எதிராக மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல்லா அவர்கள் எடுத்து வைத்த எந்த கருத்திற்காவது அதிகாரப்பூர்வமாக அவர்களால் பதிலுரையோ மறுப்புரையோ சொல்ல முடிந்ததா? இல்லை. ஆராசா அவர்கள் எழுப்பிய 100 கேள்விகளுக்கு தாவேக்காவோ விடுதலை சிறுத்தைகளோ மறுப்புரை எழுதியதா? வன்முறைக்கு எழுதினா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. அவருக்கு அது ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கவிதை ஒன்று தப்பாக தெரிஞ்சுச்சுன்னா அதை டெலிட் பண்ணிட்டார். சரி, ஓகே, அது அவங்களுக்கு புரியல. அதற்கு வந்து இலக்கிய ரீதியாக 1000 கருத்துக்கள் வந்து 1000 விளக்கங்கள் தரப்பட்டாலும் அது வேணாங்க அப்படின்னும் போது அதை டெலிட் பண்ணிட்டார். அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்கள் வன்முறை பண்ணினா அதுக்கு பண்ணவங்க தான் நீங்கள் போய் கேள்வி கேட்கணும். திமுக காரர்கள் விசிக அலுவலகத்தை நோக்கி திரண்டார்களா? விசிக காரர்கள் திமுக அலுவலகம் நோக்கி திரண்டார்களா? சொல்லுங்க, யார் திரண்டா? சார் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. விசிக காரர்கள் தான் திமுக அலுவலகம் நோக்கி திரண்டாங்க. அப்போ இந்த கேள்வி நீங்கள் விசிக தான் கேட்கணும், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. எனவே சிண்டு முடிவது என்பது வேறு, நியாயமான கருத்தியலான புள்ளிகளை நாம் வைக்கப் போகிறோம், எழுப்பப் போகிறோம். அப்படி எழுப்ப போகும்போது அதை மதம் சாதி காரணங்களை காட்டி மடைமாற்றிவிடக்கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அதற்கான நபர்களை தேர்ந்தெடுத்து தருவது சரியானது. சார், திமுகவின் மூத்த தலைவர் ஆர்எஸ் பாரதி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சந்திக்க பேசுகிற குறிப்பிடுறாரு வந்து தாவேக்கா வந்து ஒரு மேயர் சீட் வின் பண்ணிட்டா அரை மீசை எடுக்கிறேன்றாரு. ஒரு திராவிட கட்சி பின்புலம் இருக்கிற ஒரு திமுக இப்படி பேசுறது சரியா, இல்லை ஒரு ஆணாதிக்க மைண்ட் செட்டில் பேசுறாரு அவரு? அது இது ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா இது ஆணாதிக்கம் அப்படிலாம் பேச வேண்டியது வரும். நீங்கள் எப்போவுமே அதான் சொல்கிறேன், இந்த ப்ரிவிலேஜ் இந்த செந்தில்வேல் சார் அன்றைக்கி ஒரு டிபேட்டில் பேசும்போது சொன்னார், திமுக இந்த ப்ரிவிலேஜே இருக்கிறது இல்லைன்னு. உங்களுக்கு தெம்பு இருந்தால் ஜெயித்து காட்டுங்க அப்படின்னு சவால் விட்டான் இல்லையா, அவனை போய் நீங்கள் கேட்கணும். ஒரு அரசியலில் இப்படி சவால் விட மாட்டாங்க. அவருக்கு மீசை இருக்கு, அதை நான் எடுத்துக்க வரேன். நீங்க உடனே அதை எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் வந்து இல்ல சார், ஆனாதிக்க விஷயமா ரோட்ல போற சொல்றது வேற, கட்சியோட முன்னணி தலைவர் அவரு கட்சியை நோக்கி விடப்பட்ட சவாலுக்கு தானங்க பதில் சொல்றாரு. இந்த மீசை இது வந்து பெண்களை விட ஆண்களை சிறப்பாக்கி வைக்கக்கூடிய மீசைன்னு சொன்னாரா? எனக்கு ஒரு மீசை இருக்கு, அதை மலிச்சு காட்டுறேன்னாரு. நீங்க என்னைக்கு அதை வந்து ஒரு ஆதிக்கத்தினுடைய அடையாளம்னு ஒருவர் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அதை கேட்கணும். அதை ஆதிக்கம்னு சொன்னாரா? அதை மலித்துக் கொள்வது என்பது தன்னை வந்து குறைத்து வைப்பதாக ஆகும், தன்னை குறைச்சு வைப்பதாக ஆகும். அதை நான் செஞ்சுக்க தயார். நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு அந்த தண்டனையை நான் கொடுத்துக் கொள்ள தயார்னு தான் சொன்னாரே தவிர அதில் ஆதிக்க மனப்பான்மை ஒன்றும் இல்லையே. திமுக வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து திமுக நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க, எதிர்கட்சியிலேருந்து ஓகே சார், கூட்டணி கட்சியில் இருக்கிற மனித மக்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் புதுமட ஹலீமை வந்து திமுக இணைஞ்சிருக்காரு, தலைவர் முன்னிலையில் இணைஞ்சிருக்காரு. இது கூட்டணிக்குள்ள இருக்கிற இதாக பிரச்சனை வராதா சார்? இப்போ அவங்க மனித மக்கள் வந்து உங்கள் சின்னத்தில் தான் போட்டிட்டு வென்றி நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, உங்கள் கூட்டில் தான் பயணிக்கிறாரு. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் கூட ஓகேன்னு சொல்லலாம். மனித மக்கள் கட்சியிலேருந்து ஒரு தொண்டரை வந்து உங்கள் கட்சியில் இணைச்சிருக்கீங்க, அது ஒரு குழப்பமான சூழ்நிலை தானே சார் வரும்? இதை நான் பார்த்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி தான். இது எனக்கு உண்மையிலே புரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் ராஜினாமா செய்து விட்டார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அவர் இணையிறப்ப நான் பார்த்தேன் அந்த செய்தியை, அவர் எந்த கட்சியிலேருந்து வந்தார் என்பதே கட்சி குறிப்பிடலை அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை எல்லா செய்திகள் ரெண்டு மூணாவது வந்து பேராசிரியர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் நல்ல உறவு இருப்பதாலும்
இது சம்பந்தமாக முன்கூட்டியே கம்யூனிகேட் செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறேன். ஏன்னா இன்னும் நல்லுறவு தொடருது. அப்படிங்கிறப்ப இவர்கள் வருவது சம்பந்தமாக கம்யூனிகேட் செய்யப்பட்டிருக்கலாம். உறுதியான தகவல் எனக்கு தெரியல. கம்யூனிகேட் செய்யப்பட்டிருக்கலாம். அவர் ஏதும் ஆட்சேபிக்காத பட்சத்தில் தான் இதை வந்து சேர்த்து கொள்ளப்பட்டிருப்பார்கள். ஏன்னா அந்த டிசிப்ளினும் ஒரு டீசென்சியும் என்றைக்குமே பார்ட்டிக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை நான் பார்த்துருக்கிறேன்றதுனால வேறு சில உதாரணங்களில் நான் அதை கவனிச்சிருக்கிறேன். அதை வந்து நான் தலைவர் அவர் நேரில் சந்திக்கும் போதே எனக்கு சொன்ன சில வார்த்தைகள் மூலமாக எனக்கு அது உறுதியாக தெரியும். இதே நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரியே அதுக்கான பதிலே அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வரேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன கூட்டணியில் இருக்கிறீங்க வேணாம் என்று தவிர்த்தவர்கள் தான். இப்படி ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்லும்போது மேபி பேராசிரியர் இடத்துல இந்த கேள்வி வரும்னா, மதிமுக இருந்து மல்லை சத்யா பிரிஞ்சப்ப கூட திமுக அவங்களை இணைச்சிக்கல, அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சாரு. அதை தான் சொல்றேன். அப்ப கம்யூனிகேட் பண்ணும்போது மேபி வைகோ அப்ஜெக்ட் பண்ணியிருக்கலாம். பேராசிரியர் கம்யூனிகேட் பண்ணும்போது அது அவங்க விருப்பம். அவர் விலகிட்டார் கட்சியை விட்டு, வரந்தா சேர்த்துக்குன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் வச்சு தான் சொல்றேன். நான் சொல்றது காங்கிரஸுடைய உதாரணம் தலைவரே எனக்கு சொன்னார் ஒரு வாட்டி. அவர் பேசும்போது நான் ஜஸ்ட் ஒரு வாதத்தில் சொன்னார். ரொம்ப பெரிய கான்வர்சேஷன் கிடையாது. ஜஸ்ட் அவர் பேசும்போது இது மாதிரி வராங்க, நம்ம வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால அது சரி வராதுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மல்லை சத்யா சாருடைய உதாரணம் இப்படிலாம் இருக்கும்போது இவரை வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற அதை நான் எந்த தைரியத்தை உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, அவர் இந்த கட்சியிலிருந்து தான் வந்தார் என்பதை எந்த செய்தி குறிப்பிலும் எந்த பதிவிலும் வந்து கட்சி குறிப்பிடவே இல்லை. மேபி அந்த ஒரு கூட்டணி ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். இல்லை, கட்சி குறிப்பிடாட்டியும் எல்லா நியூஸ்லயும் மனித மக்கள் கட்சியிலேருந்து விலகி வந்தாருன்னா எல்லாம் அவர் லைவ்ல இருந்து எல்லாமே பேசப்பட்டு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எதில் இருந்தாருங்கிறது, ஏன்னா அவரும் கொஞ்சம் ஊடகத்தில் வந்து பிரபலமான நபர் என்பதனால அது ஆகியிருக்கலாம். நீங்கள் மதிமுக உதாரணம் நீங்கள் சொன்னீங்க, காங்கிரஸ் உதாரணத்தை நான் சொன்னேன். இதெல்லாம் பார்த்துருக்குறோம் கண்கூடா என்பதனால் அவருக்கு அதை கம்யூனிகேட் செய்யப்பட்டு அவருடைய ஆட்சேபனை இல்லை என்பதை பெறப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். டிஎம்கே ஜென்சி மீட்டை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அது ஒரு தன்னெழுச்சியான கூட்டம். அதை நம்ம தனியாக கருத்து சொல்கிறது ஒன்றும் இல்லை. தலைவர் அவர்களுடைய வந்து ஒரு தோல்வி என்பது அப்படிதான் அதை நான் சொல்ல வரணும். அந்த தோல்வி என்பது நான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கலாம் சந்திக்க போகிறதுக்காக இங்கே இறங்கினேன். அப்போது ஒரு பெண் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்துட்டு, சார் உங்களுக்கு இதெல்லாம் நான் பார்ப்போம் சார், தலைவரே இது போயிட்டாங்களே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக, ரொம்ப ஒரு யங்கு விமன், ஒரு கேர்ள். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. இவர்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குது. அமெத்திஸ்டில் வந்து நாங்கள் உட்காந்து ஒரு சின்ன மீட்டிங் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பெண் ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு ரொம்ப இளம் வயது பெண் வந்துட்டு, எனக்கு பாருங்கள் சார், எனக்கு இதாவது நான் உங்கள் இதெல்லாம் நான் கேட்குறேன், தலைவருக்கே இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிறாங்க. ஜென்சி கம்யூனிட்டியை வந்து, ஜென்சி யங்ஸ்டர்ஸை வந்து தலைவர் அவர்களுடைய தோல்வி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய ரீச் வந்து இளம் சமூகத்தில் இருக்குது. அந்த எழுச்சியாகத்தான் இந்த மீட்லாம் நான் பார்க்குறேன். அதான் சரி, தேர்தலுக்கு முன்பு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல திமுக அப்படின்னு சொல்லி தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க திமுக தலைவருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூடுதல் முக்கியத்துவம் தரணும்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ கார்த்திக் பவன் சார் இருக்கார், அவர் இளைஞர் தான் வில்லிவாக்கத்தில். இன்னும் நிறைய இப்போ நான் இப்போ இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன் பக்கத்துலேயே. இப்போ இவர் நம்ம இங்கே அண்ணா நகருக்கு நின்றார் இல்லையா, அவருமே வந்து சிற்றரசு சாருமே பெரிய வயது உள்ளவர் கிடையாது, அவரும் ஒரு நல்ல ஒரு இளம் இதில் உள்ளவர் தான். பட் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது கருத்தாக சொல்லப்பட்டிருக்கலாம். அது தோல்விக்கு வந்து திமுக அரசு தனியாக, திமுக கட்சி தனியாக பணியாற்றினாங்க, அதனால தான் பெரிய தோல்வி சந்திருக்காங்க. அதே மாதிரி முக்கிய முன்னணி தலைவர்கள், மூத்த தலைவருக்கு உரிய மரியாதை கொடுக்கல, அந்த மாவட்ட செயலர்கள், முக்கியமான அமைச்சர்கள் வந்து உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்றாங்க. இது நம்ம வந்து இன்டர்வியூவில் டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இது முதல்ல வெளியே வருது அப்படிங்கிறதே வந்து கட்சியினுடைய வெளிப்படைத்தன்மையை காட்டுது. பார்ட்டி இஸ் ரெடி டு அக்செப்ட் இட்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு காட்டுது. என்னை கேட்டால் விஜய் அவர்களுடைய வரவை மக்கள் பெருமளவில் ஆதரித்தது தான் காரணம். இன்னும் அது தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அது எப்படிலாம் டேக்கிள் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கமும் பார்க்கணும். அதே நேரத்தில் கட்சிக்குள்ள கட்டமைப்பில் என்னென்ன மாற்றங்களை செய்ய வரணும், கூடுதலாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பெருசாக சந்தோஷப்படணும் அப்படின்னா, இதை என்னிடத்தில் கேள்வியாக கேட்டு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதை விட, இப்படிப்பட்ட மாற்றங்களுக்கெல்லாம் ஒரு கிராண்ட் ஓல்டு பார்ட்டி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் மகிழ்ச்சி அடையணும். இது வந்து ஒரு தோல்விகளுக்கான காரணமாக வந்து கன்சிடர் பண்ணுது கட்சி. இப்போ இதை நீங்கள் வந்து அவங்க வந்து ஆய்வில் கொடுத்துருக்காங்களே தவிர, ஆமாம் இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு கட்சி ஒன்று டிக் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி டெக்ளேர் பண்ணலை. சொல்லப்பட்ட பல பாயிண்ட்ஸுகள், ஏன்னா உங்களுக்கு இதை விட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக கேட்கறதுக்கு தேவைப்படாது. அதனால் அதெல்லாம் விட்டீங்க. அதுலேருந்து கேள்வியாக கேட்குறீங்கன்னா, இதில் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கூடிய நோடு என்ன அப்படின்னா, இவைகள் அனைத்தையும் கூட வெளிப்படையாக ஒரு தலைமையிடத்திலே சொல்லுவதற்கான ஒரு பெரிய சுதந்திரம் இந்த கட்சிக்குள் இருக்கிறது என்பதையும், ஒரு தோல்வி என்று வந்து விட்டால் உடனடியாக தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கும் தன்னை சீர்தூக்கி பார்த்து கொள்வதற்கும் 50 ஆண்டு கால, அரை நூற்றாண்டு கால பெரிய கட்சி தயாராக இருக்குது என்பதை நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையணும்.
பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவலை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.